Subhanallah walhamdulillah wala ilaha illallah wallahu akbar. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. முஸ்லிம்கள் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பிலே வரலாற்றிலே நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம். முஸ்லிம்கள் எப்படி இந்த நாட்டிற்கு வந்தார்கள், அதாவது ஆட்சியாளர்கள் எப்படி வந்தார்கள், அவர்களுடைய ஆட்சியில் இந்த நாடு பெற்ற பயன் என்ன, பிறகு எப்படி இது பொருளாதார வல்லரசாக மாறியது, இடையில் ஏற்பட்ட அந்த சுணக்கம், அதாவது பொருளாதார வல்லரசுக்கு பிறகு வெள்ளையர்களுடைய வருகை, அவர்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஜஹாங்கீர் சிக்கிக் கொண்டது, வழியை திறந்து விட்டது. இது ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல இருந்து தான் எல்லா சிக்கலும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுல நம்ம கவனிச்சு இந்த இடத்துல தான் இடருது. முஸ்லிம் சமூகத்தின் கையில் இருந்து அதிகாரம் நழுவி போவதற்கான வாய்ப்புகள் தொடங்குகிறது. இந்த இடம் தான் அதிகாரம் நழுவி போவதற்கான முதல் படி. ஜஹாங்கீருடைய காலத்திற்கு பிறகு ஷாஜானுடைய காலத்திற்கு பிறகு அவுரங்கசீப் காலத்தை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும். அதாவது முஸ்லிம்கள்லயே ஒரு சில பேர் வந்துட்டு அவுரங்கசீப் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாரோ, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. காரணம், பாட புத்தகங்களே சொல்லி வரக்கூடிய விஷயங்களும் அவுரங்கசீப் மீது தான், முகலாய பேரரசர்களையே அவுரங்கசீப் மீது தான் அதிக அளவிற்கு துவேஷங்கள் செய்திகளாக பரப்பப்பட்டு வருகிறது. வேற யாருக்கும் கிடையாது. நீங்க வரலாற்றை பாருங்க, வரலாற்றை படிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும், செய்தித்தாளை படிக்கிறவங்களுக்கே தெரியும். அவுரங்கசீப் பத்தி தான் அவ்வளவு அவதூறுகள் வரும். காரணம் என்ன? அவுரங்கசீப் உண்மையிலேயே ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தார். நம்மளுடைய பார்வைக்கு, அதுக்கு மேல அல்லாஹ்க்கு தெரியும், உண்மையிலேயே ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தார். எளிய வாழ்க்கை நடைமுறையை மேற்கொண்டார். அவருடைய தந்தையார்களோ மூதாதையர்களோ, அவருடைய அவுரங்கசீப்பினுடைய மூதாதையர்கள் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் நீக்கி தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை மிகவும் நேர்த்தியாக, கண்ணியமாக, முறையாக பராமரித்தார். நீதி வழங்கினார். எல்லாவற்றையும் முறையாக பராமரித்தார். 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இப்ப அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி என்பது உண்மையிலேயே ஒரு பொற்கால ஆட்சி. ஆனால் இறுதியில் அவுரங்கசீப்பினுடைய இந்த கடைசி காலத்தில் அவர் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். 1702 தான் அவர் வந்துட்டு இறந்து போறார். அந்த 1707 இறந்து போறார். 1707 இறந்து போறார். அந்த இறுதி காலகட்டத்தில் பாருங்க, நாடு முழுக்கும் பிரச்சனைகள் தோன்றியது. ஒரு பக்கம் சிவாஜியினுடைய வருகை, மராட்டியர்களுடைய எழுச்சி, இன்னொரு பக்கம் பல்வேறு ஜாட்டினத்தவனுடைய எழுச்சி, ராஜ்புத்தர்களுடைய எழுச்சி, இப்படி பல்வேறு பகுதிகளில், அவர் ஆளுகைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல்வேறு சிக்கல்கள் முளைக்க தொடங்கியது. ஆனால் அவுரங்கசீப்பினுடைய புதல்வர்கள் அந்த அளவுக்கு திறன் படைத்தவர்களாக இருக்கவில்லை. இது ரொம்ப ரொம்ப இக்கட்டான காலகட்டம். அப்ப என்ன பண்றாரு? முடிந்த வரைக்கும் தன்னால் இயன்ற அளவிற்கு அவர் அதை ஒருங்கிணைத்து ஒரு முறையான ஆட்சி நிர்வாகத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஆட்சியில் தான், அவுரங்கசீப்பினுடைய ஆட்சியில் தான் உலமாக்கல், மார்க்க அறிஞர்களுடைய பொற்கால ஆட்சி என்று சொல்லலாம். உண்மையிலேயே பொற்காலம். மதரசாக்கள் முறையாக நிர்வகிக்கப்பட்டன. மதரசாக்களிலே பாடத்திட்டங்கள் என்பது, பயிற்றுவிக்கக்கூடிய முறை என்பது உலக தரத்திற்கு நிகராக இருந்தன. அங்கே படித்து வரக்கூடிய மாணவர்கள் அறிவாற்றலிலே சிறந்து விளங்கியவர்களாக, நீதி நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக விளங்கினார்கள். முறையான நீதிபதிகளாக, ஆற்றல் படைத்தவர்கள். எல்லா துறைகள் குறித்தும் மதரசாக்களிலே பயிற்றுவிக்கப்பட்டன. மதரசா பாடத்திட்டங்கள் என்பது அன்றைய நடைமுறைக்கு ஏற்றவாறு நவீனப்படுத்தப்பட்டிருந்தது. அதிலே படித்து வரக்கூடிய மாணவர்கள் அறிவாற்றலுடன் சிறந்த மாணவர்களாக விளங்கினார்கள். அது உண்மையிலேயே மதரசாவில் படித்து வரக்கூடிய ஆலிம் பெருமக்களுக்கு பொற்கால ஆட்சியாக இருந்தது அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி. அவுரங்கசீப் அவர்களே தன் கைப்பட குரானை எழுதி அதன் மூலமாக வருகின்ற வருவாயை தொப்பி தைத்து அதனால் கிடைக்கிற காசை வச்சு அவர் குடும்பத்தை நடத்தினார்னு எல்லா வரலாற்றையும் பார்க்கிறோம். ஆனால் மாறாக அவர் மீது தொடுக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், அவர் கோயிலை இடித்தார் என்றும், இந்துக்களை கொடுமைப்படுத்தினார் என்றும், இப்படி அவதூறு பிரச்சனை. வேற யாருக்கும் அப்படி கிடையாது. எந்த அரசர்களுக்கும் இந்த அளவுக்கு அவரை டார்கெட் பண்ணல. அவுரங்கசீப் மட்டும் டார்கெட் பண்றாங்க. காரணம் என்னன்னா, அவர் இஸ்லாமிய கொள்கைகளில் சற்று உறுதியாக இருந்தார். அந்த உறுதியே சிலருக்கு ஆத்திரத்தை கிளப்பியது. இதுதான் பிரச்சனை. இஸ்லாமிய அந்த சட்ட திட்டங்கள்ல சற்று உறுதியாக இருந்தார். எப்படி இஸ்லாம் பிற மதத்தவர்கள் வாழுகின்ற பூமியிலே ஒரு ஆட்சி எப்படி நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறதோ அதே போன்று முஸ்லிம்களுக்குன்னா அந்த ஜக்காத் சிஸ்டம் 2.5% கரெக்டா கொடுத்துடணும்.
அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு நீங்க போர்ல ஈடுபட தேவையில்லை, அதனால நீங்க வந்து ஜிஸ்யா வரி அதாவது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில வாழ்ந்த காலத்தில் யூதர்களோடு என்ன உடன்படிக்கை செய்து கொண்டார்களோ, அரசியல் சாசன சட்டம் இயற்றப்பட்டது பாருங்க, தி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன், தி ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி வேர்ல்ட் என்று சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த அரசியல் சாசன சட்டத்தை முதலில் எழுதப்பட்ட அரசியல் சாசன சட்டம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த சட்டத்தை முறையாக இந்திய தன்மைக்கு ஏற்றவாறு அவுரங்கசீப் பயன்படுத்தினார். அப்படி ஒரு சில அளவுக்கு பயன்படுத்தியதை கூட பொறுக்க முடியாமல் அவர் மீது அவதூறு பிரச்சாரங்கள் அள்ளி வீசப்பட்டன இன்னைய வரைக்கும் தொடரும். இதுதான் ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா நல்ல அவர்களை அவுரங்கசீப்பை குறித்து நன்றாக உணர்ந்த வரலாற்று ஆசிரியர்களும் புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அவரை அந்த அவுரங்கசீப் என்கின்ற ஒரு மன்னரை டார்கெட் பண்ணி ஒரு கருத்து யுத்தமே நடக்குது. நீங்க இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்து பாருங்க, பல்வேறு புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்களை வாங்கி படித்து பாருங்க, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்பை பற்றி தூற்றி வரக்கூடிய செய்திகள் நிரம்பி இருக்கும். இன்னைய வரைக்கும் தொடருது. இதுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டணும். ஓரளவுக்கு தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். சென்னையில அந்த லலித் கலா அகாடமி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கண்காட்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்ப அந்த கண்காட்சியை யாரை ஏற்பாடு செஞ்சிருந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அவுரங்கசீப்பை பத்தின உண்மையான செய்திகள், வரலாற்று சம்பவங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஓவியங்களாக அப்படின்னு சொல்லி தினமணி பத்திரிகையில செய்தி வேற. சரி, என்னடா கண்காட்சி இருக்குதுன்னு சொல்லி 10 நாட்கள் நடைபெறக்கூடிய கண்காட்சி என்று அதுல விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. என்ன கண்காட்சின்னு சொல்லி நாங்க பார்க்க போயிருந்தோம். பார்க்க போயிருந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைப்பு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்ட், ஃபவுண்டேஷன் அகெயின்ஸ்ட் கண்டினியூவிங் டெரரிசம் அப்படிங்கிறது அதனுடைய பேர். போய் பார்க்கிற நேரத்திலேயே லலித் கலா அகாடமியில போய் கீழே பார்க்கிற நேரத்திலேயே நானும் என்னுடைய நண்பர் குணசேகரன் நண்பரும் போயிருந்தோம். போய் பார்க்கிற நேரத்திலேயே கீழே பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை யாரெல்லாம் நாள் முழுவதும் தூற்றி கொண்டிருக்கிறார்களோ, இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா இது சம்பந்தமில்லாத ஆளெல்லாம் நிக்கிறாங்களே. அப்ப போய் சென்று பார்க்கின்ற நேரத்தில் அங்கே ஏறக்குறைய ஒரு 60க்கும் மேற்பட்ட ஓவியங்கள், மிகச்சிறந்த அளவிற்கு உயர்தரமான ஓவியங்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓவியத்திற்கு பக்கத்திலேயே அதுக்கான ஸ்கிரிப்ட், என்ன ஓவியம் இருக்கிறதோ அந்த ஓவியத்தை விளக்குகின்ற ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் என்பது ஆங்கிலத்தில் இருக்கிறது. அப்போ ஆங்கிலத்திலும் இருக்கிறது, பார்சி மொழியிலும் இருக்கிறது. அப்ப ஒண்ணு பார்த்துட்டு வரும்போது அவுரங்கசீப் இவ்வளவு கொடுமைகளை செய்தார் என்று முழுமையாக விளக்கக்கூடிய அளவிற்கு ஆன புகைப்படங்கள். ஒரு பக்கம் சோமநாதர் ஆலயத்தை இடிப்பது போன்றும், இன்னொரு பக்கம் இந்துக்களை யானை படைகளை விட்டு ஏவி விடுவது போன்றும், இன்னொரு பக்கம் அவருடைய தம்பி தாராசூக்குன்னு சொல்வார்கள் அவர்களுடைய கழுத்தை சீவுவது போன்றும், இப்படி 60க்கும் மேற்பட்ட அந்த ஓவியங்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. அப்ப அது யாரை முன்னால இருந்து அதை விளக்கிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா முன்னாள் IAS அதிகாரி சந்திரலேகா அவங்க இருந்து இது இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க வரப்போற மக்கள்கிட்ட. அப்ப அந்த அவர்களுடைய பேச்சில இருந்தே தெரிகிறது பள்ளி குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே இது வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகள். இது எப்படி வந்து ஒரு மத்திய அரசுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய லலித் கலா அகாடமியில் எப்படி நீங்கள் வைக்கலாம் என்று அவரிடம் நாங்க கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நாங்க பர்மிஷன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஆற்காடு நவாபும் வந்துடுறாரு. நவாபு வந்து பார்த்துட்டு சொல்றாரு, திஸ் இஸ் ஆல் ரப்பிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. அவர் சொன்ன உடனே அவங்க எவ்வளவு சொல்லி பார்க்கறோம் கேட்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு அமைப்புகளுக்கும் பல்வேறு மீடியாக்களுக்கும் செய்திகளை கொடுத்து மீடியாக்கள் வந்த பிறகு அங்க கொஞ்சம் விவாதம் ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த வாக்குவாதம் தான் இதுல வந்துச்சு, இதுல டிவில எல்லாம் எல்லா டிவிலையும் வந்துச்சு. அதுக்கப்புறமா காவல்துறை அதிகாரி வந்தார், வந்து அந்த அன்னைக்கு சாயங்காலமே வந்துட்டு அது நிறுத்தப்பட்டுச்சு. இதுல என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக இந்த புகைப்படத்தை இங்கு வைத்தார்கள், எப்படி வைத்தார்கள், இதுதான் வந்து பாயிண்ட். அப்ப என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னு பாருங்க. இந்த ஃபேக்ட்ங்கிற அமைப்புல இருந்து இது வந்துட்டு பின்னால வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பின்னால நாங்க அது சம்பந்தம் இந்த ஃபேக்ட்ங்கிறது யாரு, இவங்களுடைய நெட்வொர்க் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க தோண்டி துருவி போகும்போது அதனுடைய அந்த வால் இருக்கு பாருங்க, இங்க இருக்குது. இதனுடைய வால் எங்க போய் முடியுதுன்னா வெள்ளை மாளிகையில போய் முடியுது. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு வால் எங்க போய் முடியுது, இஸ்ரேல்ல போய் முடியுது. அந்த ஃபேக்டரியுடைய அமைப்பினுடைய தலைவர் யார், நிறுவனர் யாருன்னா பிராங்கிஸ் கட்டியாருங்கிற ஒரு யூதர். அவர் வந்துட்டு இங்க பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த சிவசங்கருடைய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்ல படிச்ச ஒரு பத்திரிகையாளர். அவர் தான் இவ்வளவு வேலையும் செய்யறார். அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா, காஷ்மீர்ல நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் சொல்லி அது ஒரு புகைப்படங்கள் எடுத்து அதை கொண்டு போயிட்டு கேபிட்டல் பில்டிங், வெள்ளை மாளிகைக்கு பக்கத்துல இருக்குது அமெரிக்கால, அந்த கேபிட்டல் பில்டிங்ல வச்சு அந்த செனட் உறுப்பினர்கள் எல்லாவற்றுக்கும் காட்டுவதுங்க. பாருங்க,
அங்க எவ்வளவு அட்ராசிட்டிஸ் நடக்குது, பங்களாதேஷ்ல நடக்குது பாருங்க, மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நடக்குது பாருங்க. இந்த அவுரங்கசீப் சம்பந்தப்பட்ட ஓவியங்கள் எல்லாவற்றையும் இந்தியா முழுவதும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் இந்த பிரச்சனை வரல. சென்னையில தான் நாங்க வந்து அது இடையிலேயே நிறுத்தினது. இந்தியா முழுவதும் நடத்த இடத்துல பல விஐபிகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களுடைய வெப்சைட்லயே இருக்குது. அப்ப அந்த ஓவியங்களை எப்படி இவர்கள் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, அவுரங்கசீப் காலத்துல, அதாவது முகலாயர்கள் காலத்துல அப்ப புகைப்படம் கிடையாது பாத்தீங்களா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு அறையில 4 பேர் உட்கார்ந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு ஓவியரை கூப்பிட்டா உடனே வரைஞ்சிருவார். அந்த அறை 4 பேர் என்ன இதுல வடிவத்துல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிருவாங்க. அப்ப அதே போன்று அந்த ஓவியக்கலை அப்போது இருந்தது. ஆனா அது இடையில போயிடுச்சு, போட்டோ வந்தோடனே அது போயிடுச்சு. இவர்கள் அந்த பரம்பரையிலே வந்த ஓவியம் வடிக்கக்கூடியவர்கள் பரம்பரையில வந்தவர்களை போய் தேடி கண்டுபிடிச்சு, நான் எப்படி வரலாறு சொல்றேனோ அந்த மாதிரி நீ வரைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அவனை வச்சு அதை வரைய வச்சு, அதுக்கு தோதா மேனுஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் சொல்லக்கூடியவர்களை கொண்டு வந்து அந்த எழுத்து வடிவங்கள் பாருங்க, அன்னைக்கு எழுதுவது போன்று உத்தரவு போடுவது போன்று, பார்சி மொழியிலே உத்தரவு போடுவது போன்று எழுத்தி வச்சு அட்டகாசமா அழகா ப்ரிப்பேர் பண்ணி காட்சிக்கு வச்சிருந்தான். நாம போய் பார்த்தோன்னு என்ன ஆச்சு, மனசுல வேதனை தான் வந்துச்சு. அப்போ ஒரு மன்னரை குறித்து அவதூறு பிரச்சாரம் செய்வதற்கு எந்த அளவுகள் முனைப்புடன் முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் அவருடைய வேலையை இவ்வளவு டீப்பா போகுது. இந்த செய்திகளை கொண்டு போயிட்டு பிஞ்சு உள்ளங்களை திணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எதனால் வந்தது? அப்ப என்ன பண்றாங்க, குறைந்த அளவிற்காவது, முழு அளவிற்கு இல்ல, ஒரு 25% இஸ்லாமிய சிந்தனை இருக்கக்கூடிய அரசர்களை கூட நாம் விடுவதாக இல்லை என்கின்ற அடிப்படையிலேயே அவர்களுடைய செயல்பாடுகள் இன்றைக்கும் நடக்கிறது. ஆக அவுரங்கசீப் என்பவர் மிகச்சிறந்த ஒரு ஜனநாயகவாதி, அதாவது மிகச்சிறந்த ஒரு சமூக நல்லிணக்கவாதி. எல்லா மதங்களுக்குமான உரிமைகள், தவறு செய்பவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர் எங்க என்ன பிரச்சனையா இருந்தது, அது இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லிம்களா இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமிய மன்னர் ஒருவர் தனக்கு வர வேண்டிய அந்த அரசுக்கு செலுத்த வேண்டிய கப்பத்தை, அதாவது வரியை செலுத்தாமல் என்ன பண்ணிட்டாரு, பள்ளிவாசலுக்கு கீழே மறைச்சு வச்சிருக்காரு. பள்ளிவாசல் இடிஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல அதுக்கு மறைச்சு வச்சது தப்பு, பள்ளிவாசல் இடின்னு சொல்லி வரலாறு எல்லாம் பதிவாக இருக்குது. அப்ப சட்ட திட்டங்களை வந்துட்டு முறையாக சற்று அழுத்தமாக கடைபிடித்ததனுடைய விளைவாக அவர் மீது பிரச்சாரம் இன்றைய வரைக்கும் தொடர்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில், அவுரங்கசீப்புடைய ஆட்சி இறுதி காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள், எதிர்ப்புகள் தோன்றி மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்தன. அவருடைய புதல்வர்களால் சரியான முறையில் அவர்களால் அதை சமாளிக்க இயலவில்லை. 1707 அவுரங்கசீப் இறந்து போறார். ரொம்ப ரொம்ப அதுதான் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி மட்டுமல்ல, முஸ்லிம்களுடைய அதிகாரத்தினுடைய பலவீனம் தேய ஆரம்பிக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு இருந்த முஸ்லிம்கள், அதிகாரத்தின் உச்சாணியில் இருந்த முஸ்லிம்களுடைய ஆட்சி பீடம் குறைந்து குறைந்து தேய்ந்து வருகிறது, சிக்கலில் மாட்டி வருகிறது என்பதை உணர்த்த தொடங்கியது அவுரங்கசீப்பினுடைய மரணம். அந்த நேரத்தில் அந்த பாருங்க, ஒவ்வொரு பீரியட்லையும் அல்லாஹ் வந்து அவ்வளவு ஈஸியா யாரையும் விட்டுறல. ஒவ்வொரு அறிஞர்களை அனுப்புறான். இந்த காலத்துக்கு யார் பொருத்தமான ஆளு, அவர் மண்டையில அவருடைய சிந்தனையில எதை போடணும் போட்டு அல்லாஹ் அனுப்புறான். அதனால வந்துட்டு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவர் வந்து அவருடைய அறிவாற்றல் மூலமாக, அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குது. வரலாற்றை படிக்கிறவங்களுக்கு அது தெரியும். அற்புதமான ஒருத்தர் வர்றார். எப்போ அவுரங்கசீப்புடைய காலம் முடிய போகுது, அதாவது அவர் இறந்து விடுகிறார். அவர் இறப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்னால் ஒருவர் பிறக்கிறார். அவருடைய பேர் தான் ஷா வலியுல்லா, தி கிரேட் இஸ்லாமிக் ஸ்காலர். ஷா வலியுல்லா முஹத்ததிஸ் தெஹ்லவி என்று சொல்வார்கள். மௌலானா மௌலவி ஷா வலியுல்லா முஹத்ததிஸ் தெஹ்லவி. ஆலிம்களுக்கு, தேவபந்து ஆலிம்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி முக்கியமான வரலாற்றை படிக்கக்கூடிய எல்லா ஆலிம்களுக்கும் தெரியும். வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே தோன்றிய மிகப்பெரிய சிந்தனையாளர், மிகப்பெரிய புரட்சியாளர், மிகப்பெரிய வழிகாட்டுதலுக்கான தலைவர் ஷா வலியுல்லா தெஹ்லவி. ஷா வலியுல்லா அவர்கள் சிறு வயதிலேயே மிக ஆழமாக மார்க்க விஷயங்களை அறிந்து கொண்டு, உலக நடைமுறைக்கு ஏற்றவாறு நவீன விஷயங்களையும் தெரிந்து கொண்டு, இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக உருவானார். அந்த நேரத்தில் தான் அவுரங்கசீப் இறப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இவர், அவுரங்கசீப் இறந்து இவருக்கு நினைவு தெரிகின்ற காலத்தில், ஷா வலியுல்லா அவர்களுக்கு நினைவு தெரிகின்ற காலத்தில் சமுதாயமே சிக்கலில் சிக்கியிருக்கிற ஒரு விஷயங்கள் தான் அவருக்கு தெரிய வருகிறது. ஆட்சியாளர் சரியான ஆளா இல்ல, அவுரங்கசீப்பருடைய குழந்தைகள், அவருடைய புதல்வர்களுக்கு வந்துட்டு அவ்வளவு ஆற்றல் இல்லாத காரணத்தினால் 2 வருஷத்துக்கு ஒரு ஆளு, 3 வருஷத்துக்கு ஒரு ஆளு, அவரை வீழ்த்திட்டு அவருடைய தம்பியை வீழ்த்திட்டு படைத்தளபதி, இப்படின்னு அதிகார போட்டி, அதன் காரணமாக சீரழிந்த ஆட்சி பகுதிகள், எதிர்ப்புகள்
பல்வேறு இடங்களிலே இங்க மராட்டியர்கள் மூலமாக, ஜாட் இனத்தவர் மூலமாக பல்வேறு எதிர்ப்புகள், பல பகுதிகள் கையை விட்டு போவது. ஷா வலியுல்லா அவர்கள் அமர்ந்து யோசிக்கிறார்கள், இதற்கு என்ன செய்வது, என்னடா இது, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். அதன் வாயிலாக பல்வேறு மதரசாக்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக பல்வேறு மதரசாக்கள், மதரசாவில் பயின்ற அந்த ஆலிம் பெருமக்கள் அற்புதமான பணியாற்றக்கூடிய இடத்திற்கு அப்படி மதரசாவில் பயின்ற அந்த ஆலிம் பெருமக்கள் அற்புதமான வாய்ப்புகள் இருந்தது. அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் பணியாற்றுவதற்கு அதிகாரிகளாக, நீதிபதிகளாக, அதாவது ராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக, ஆட்சியாளருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, இப்படி பல்வேறு வடிவங்களில் மதரசாவிலிருந்து பயின்று வந்த மாணவர்கள் பணியாற்றி வந்தார்கள். அரபியும் பார்சியும் அங்கே ஆட்சி மொழியாக இருந்தது. அதுவே மதரசாவில் சொல்லித்தரப்பட்டது. மதரசா பாடத்திட்டங்கள் அனைத்தும் உலக தரத்திற்கு நிகராக அற்புதமான பாடசாலைகள். இன்னைக்கு போய் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில நீங்க சீட்டு கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு நிக்கணுமோ, எந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கை நீங்க பயன்படுத்தணுமோ, அதே அளவிற்கு அன்றைக்கு மதரசாக்கள் விளங்கியது. அற்புதமாக இருந்தது. வரலாற்றை படிக்கின்றவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. ஷா வலியுல்லா அவர்களுடைய காலத்தில் அற்புதமாக இருந்தது. அவர்கள் வழிகாட்டி வந்தார்கள், மிகச்சிறந்த அறிஞராக உருவானார்கள். அதற்கு பிறகு சமுதாயத்தினுடைய அரசர்களுடைய முகலாய ஆட்சியினுடைய சாம்ராஜ்யம் வீழ்ந்து வருகிறது என்கின்ற செய்தியை என்கின்ற நிதர்சனமாக பார்க்கிறார்கள். என்னடா இது, இத்தனை வருஷம் ஆண்ட ஒரு சமூகம் இப்போ ஆட்சி பீடம் கையை விட்டு போய்விடுமோ என்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. கையை விட்டு போனால் என்ன நிலை ஏற்படும், எதிர்காலத்தை குறித்து சிந்தித்த அற்புதமான தலைவர். ரொம்ப கஷ்டம் இன்னைக்கெல்லாம் பார்க்கிறது. அடுத்த தலைமுறையை குறித்து, அடுத்த தலைமுறை என்ன செய்யும், அவர்களுக்காக நாம் எதை செய்துவிட்டு போக வேண்டும், எதை வழிகாட்டி விட்டு போக வேண்டும், எதை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஷா வலியுல்லா அவர்கள், அறிவாற்றலை சிறந்து விளங்கிய ஷா வலியுல்லா அவர்கள் நிதர்சனமாக ஆராய்ந்து பல்வேறு முடிவுகளை எடுக்கின்றார். எதிர்ப்புகளை அடக்குவதற்கு அகமது ஷா அப்தாலி, அதாவது ஆப்கானிஸ்தானுடைய அதிபரை, ஆப்கானிஸ்தானிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவரை அழைக்கின்றார். அப்ப எதிரிகளை ஆட்சி பீடத்திற்கு, அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தோன்றியிருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடக்குவதற்கு ஆப்கானிஸ்தானிலே அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த அகமது ஷா அப்தாலிக்கு அழைப்பு விடுகிறார். நீங்கள் இந்த எதிர்ப்புகளை அடக்கிவிட்டு செல்லுங்கள் என்று. அவர்களும் படைகளும் வருகிறது. ஆனாலும் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலே தோன்றிய எதிர்ப்புகள் மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது. கையை விட்டு ஆட்சி அதிகாரம் போனால் என்ன நிலை ஏற்படும் என்பதை குறித்து சிந்தித்த ஷா வலியுல்லா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை வடிவமைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே, அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை முறையாக பேணி அதன்படி வழிகாட்டுவதற்கும், அதை சொல்லி மக்களை அழைப்பதற்கும், முறையாக வழிகாட்டுவதற்கும், இரண்டு தளங்களிலும் அரச பீடத்திற்கு வழிகாட்டுவதற்கும் மக்களுக்கு வழிகாட்டுவதற்குமான அற்புதமான ஒரு இயக்கத்தை வடிவமைக்கிறார்கள். ஷா வலியுல்லா மூவ்மெண்ட் என்றே அதுக்கு சொல்வார்கள். அவர்களுடைய அந்த செயல் திட்டத்தை உணர்ந்தவர்கள், படித்தவர்கள் பிற்காலத்திலே அற்புதமான தலைவர்களாலெல்லாம் தோன்றினார்கள். அவர்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து வீரப்போர் செய்வதிலே முதன்மையாக திகழ்ந்தார்கள். ஷா வலியுல்லா அவர்களுடைய அந்த சிந்தனையின் அடிப்படையிலே விளைந்ததுதான் தாருல் உலூம் தேவ்பந்த் மதரசா. இப்படி பல்வேறு நடவடிக்கை இஸ்லாமிய மக்களுடைய ஒட்டுமொத்த தலைவராக விளங்கினார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கொள்கை குழப்பங்கள்ல ஒரு இஸ்லாமியர், 2 பேரும் இஸ்லாமியர் தான், ஆனா ஒரு கொள்கை சார்ந்த தலைவர் இன்னொருத்தர் ஏத்துக்க மாட்டார். அவருக்கு இவருக்கு ஜென்ம பகை மாதிரி கருதுவாங்க. அதே மாதிரி ஷியாக்கள் சன்னியை ஏத்துக்க மாட்டாங்க, சன்னிகள் ஷியாக்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் முஸ்லிம் சமூகமும் ஷா வலியுல்லா அவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டது மிகப்பெரிய ஆச்சரியம். அன்றைய காலகட்டத்தினுடைய நெருக்கடி, அந்த நெருக்கடி கொண்டு போய் அவர்களை தள்ளியது. இன்னைக்கு நெருக்கடி கம்மியா இருக்கு. இப்ப நெருக்கடி வந்துச்சுன்னு வைங்களேன், கொள்கை குழப்பங்கள் பேசிட்டு இருக்கிறவர்கள் எல்லாம் ஒடுக்கப்படுவார்கள். அப்ப நெருக்கடி வரும்போது சரி நம்மளுடைய கவனம் சமூக பிரச்சனையில தான் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வரும். அன்றைக்கு வந்தது ஷா வலியுல்லா அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அற்புதமான திட்டத்தை வடிவமைத்து விட்டு சென்றார்கள் ஷா வலியுல்லா அவர்கள். அதன் வாயிலாக அவருக்கு பின்னால் வந்தவர்கள் அந்த திட்டத்தை எடுத்து, அவருடைய புதல்வர்களில் ஒருவர் அவருடைய திட்டத்தின் அடிப்படையிலேயே பல ஊர்களுக்கும் அவர்கள் பிரயாணம் சென்று ஆலிம்களை ஒருங்கிணைத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பேணி பாதுகாப்பதற்கும், அதிகாரம் கையை விட்டு போய்விடாமல் பாதுகாப்பதற்குமான அற்புதமான திட்டத்தை வடிவமைத்தார்கள். ஆனாலும் ஷா வலியுல்லா அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே 1757 வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் பெருகியது. முக்காவாசி சவுத்துல பாத்தீங்கன்னா தென்னகத்திலே பகுதி இடங்கள் அவர்கள் கைக்கு போய்விட்டது. அப்பதான் இந்த ராபர்ட் கிளைவ் இறங்குறார். அதாவது அவன் ஒரு ரவுடிண்டே சொல்லுவாங்க.
ராபர்ட் கிளைவ் வந்து இறங்கின இடத்தை தான் இன்னைக்கு நம்ம சென்னை மண்ணடிக்கு பக்கத்துல சொல்லுவோம் கிளைவ் பேட்டரின்னு சொல்லுவோம். ஆக இந்த நேரத்தில் தான் ராபர்ட் கிளைவ் என்பவர் லண்டனில் இருந்து வருகின்றார். கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஒரு கிளர்க்காக வந்தவர் மெல்ல மெல்ல அவர்களுக்கு படைகளுக்கு தளபதி ஆகிறார். அவர் வந்து இறங்கி 2 இடத்துக்கு வந்து இறங்கினார். ஒன்னு வந்துட்டு அரபிக்கடலோரம் இருக்கிற கள்ளிக்கோட்டைக்கு வந்தார். அங்கேயும் பாத்தீங்கன்னா கிளைவ் பேட்டரின்னு ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி இங்க வந்து இறங்கினார் சென்னையில மண்ணடிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிளைவ் பேட்டரின்னு இருக்கும். அந்த இடம் என்ன, ராபர்ட் கிளைவ் வந்து இறங்கின இடம். அப்ப இந்த ராபர்ட் கிளைவ் என்பவன் அவன் ஒரு ரவுடி மாதிரி உள்ளாள் வந்து இறங்கி மிச்சம் மீதி இருக்கக்கூடிய தென்னக பகுதிகளையும் தன்வசம் கொண்டு வந்து வங்காளத்திற்கு சென்று ஷா வலியுல்லா அவர்கள் வாழுகின்ற காலத்திலேயே அவர் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்தார்கள். வங்காளத்திலே சிராஜுத் தௌலா என்கின்ற அந்த குறுநில மன்னருடைய ஆட்சி வெள்ளையர்கள் கைக்கு போனது. 2 பேருக்கும் நடந்த யுத்தத்தில் சிராஜுத் தௌலா வீழ்த்தப்பட்டார் 1757. அதைத்தான் முதல் யுத்தம், முதல் சுதந்திர போர் என்று கூட சொல்வார்கள். நேரடியாக இந்திய அரசும் வெள்ளைய அதாவது கிழக்கிந்திய ராணுவமும் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ராணுவமும் நேரடியாக மோதிக்கொண்டது. நேரடியாக மோதிக்கொண்டு சிராஜுத் தௌலா வங்காளத்தை ஆண்ட சிராஜுத் தௌலாவுடைய ஆட்சி அதிகாரம் பறிபோனது. அந்த பகுதிகள் முழுவதும் வெள்ளையர்கள் கைக்கு போனது. ஷா வலியுல்லா அவர்கள் மிகவும் மனம் வேதனை அடைந்து இன்னும் தன்னுடைய அதாவது தன்னுடைய வழியை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, அந்த தோழர்களுக்கு, அவர்களுடைய அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு இன்னும் வேகமாக நீங்கள் செயலாற்ற வேண்டும், மார்க்கத்தையும் அதிகாரத்தையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், 2 தளங்களிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும், அதைத்தான் வலியுறுத்தினார்கள். இறுதியாக அவர்கள் சொல்கின்ற நேரத்தில் 2 தளங்களிலே நீங்கள் ஜிஹாத் செய்ய வேண்டும். ஒன்று படையை எதிர்த்து போரிடுவதற்கான ஜிஹாத், மற்றொன்று மக்களை நவீனமயமாக்கி மாற்ற வேண்டும். இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, நவீன காலத்திற்கு ஏற்றவாறு அறிவாற்றலோடும் கூடிய மக்களாக நீங்கள் மாற்ற வேண்டும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு சமூகத்திற்கும் ஒரு நாட்டிற்கும் 2 படைத்தளங்கள், 2 தளங்கள் வந்து அப்டேட் செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஒன்று அவர்களுடைய படை ராணுவ வலிமை, இன்னொன்று அறிவாற்றல். எந்த சமூகத்திற்கோ அல்லது நாட்டிற்கோ இந்த 2 தளங்களிலும் தொய்வு ஏற்படுகிறதோ அல்லது பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறதோ அந்த சமூகமும் பிரச்சனைக்கு சிக்கலாகும், அந்த நாடும் பிரச்சனையில் சிக்கும். இதைத்தான் ஷா வலியுல்லா அவர்கள் வலியுறுத்தி சென்றார்கள். ஒரு அற்புதமான தலைவராக விளங்கி ஒட்டுமொத்த சமூகமும் கொள்கை குழப்பங்கள் இல்லாமல் எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு சமூக பிரச்சனைகளிலே ஷா வலியுல்லா அவர்களை பின்பற்றினார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே பிற்காலத்தில் மிகப்பெரிய தலைவர்கள் உருவானார்கள். ஒரு அற்புதமான தலைவர் ஷா வலியுல்லா அவர்களை பற்றி நாம் நிறைய ஆய்வு செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை இவ்வளவு இக்கட்டான காலகட்டத்தில் எப்படி கைமீறி போனது, ஒட்டுமொத்தமான முடிவான நேரம் 1857 சிப்பாய் புரட்சி. முழுமையாக 1100 வருடங்கள் இந்த நாட்டை ஆண்ட முஸ்லிம் சமூகத்திடமிருந்து அதிகாரம் பிடுங்கப்பட்டு அனாதைகளாக்கப்பட்ட ஒரு சம்பவம் 1857 சிப்பாய் புரட்சி. சிஎம்என் வெளியீடுகளான அறிவு நூல்கள் மற்றும் விசிடிக்கள், சச்சார் கமிஷன் அறிக்கை, வக்ஃப் சொத்துக்களை மீட்போம், ஈரான் அமெரிக்காவின் சதி, மாவீரர்களை உருவாக்கிய மதரசாக்கள், மாமன்னர் அவுரங்கசீப், டாக்டர் அம்பேத்கரும் முஸ்லிம்களும், ஒழியட்டும் வெளிநாட்டு மோகம், ஸ்பெயினில் இஸ்லாம், வரலாற்று ஆவணப்படம், பேராசிரியர் பெரியார்தாசன் முழங்கிய முகலாயர்களின் ஆட்சி முறைகள், நாஞ்சில் சம்பத்தின் மாவீரன் திப்பு சுல்தான் மற்றும் பல அறிவு நூல்கள், கல்வி நூல்கள் கிடைக்கும் இடம் சிஎம்என், புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, சென்னை 1. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆட்சி அதிகாரம் முழுமையாக சீரழிந்து அவர்கள் முகலாய மன்னர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து கொண்டிருந்த நேரத்தில் மௌலவி ஷா வலியுல்லா தெஹ்லவி அவர்கள் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் அறிவுரை சொல்லி இனி வரக்கூடிய நாட்களுக்கு நாம் எப்படியெல்லாம் தயாராகிக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து வலியுறுத்தி சென்றார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு, ஷா வலியுல்லா தெஹ்லவி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பல்வேறு இடங்களில் தனித்தனி குழுக்களாக, தனித்தனி அமைப்புகளாக வெள்ளையர்களோடும் அந்த பகுதிகளிலே ஏற்கனவே அந்த முகலாய மன்னர்கள் ஆண்ட அந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கும் பல்வேறு குழுக்களாக போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இதிலே ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து வெள்ளையர்களுடைய கை தென்னகத்தில் தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மெல்ல 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 கை ஓங்கி வந்து கொண்டிருந்தது. பல்வேறு குறுநில மன்னர்கள் அவர்கள் தங்களை எதிர்ப்பை காட்டுகின்ற நேரத்தில் பலவந்தமாக அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அடக்கப்பட்டார்கள்.
வீரத்தாய் வேலுநாச்சியாரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், மருது சகோதரர்களை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். பாளையக்காரர்கள், எண்ணற்ற பாளையக்காரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அதே போன்ற மாவீரன் கான் சாஹிப். இப்படி இவர்களுடைய தென்னகம், தமிழகம் சார்ந்த பகுதிகள் மெல்ல மெல்ல முழுமையாக வெள்ளையர்கள் கைக்கு சென்று விட்டது. அதற்கு பிறகு அவர்கள் வெள்ளைய ராணுவம் மாவீரன் திப்பு சுல்தானோடு நேரடியாக மோதுகிறது. 1799 நடைபெற்ற மைசூர் யுத்தத்திலே, இறுதி யுத்தத்திலே மாவீரன் திப்பு சுல்தான் அந்த போர்க்களத்திலேயே ஷஹீதானார். திப்பு சுல்தானை பற்றி மிகப்பெரிய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான மாவீரன், அறிவாற்றலுடன் கூடிய மாவீரனை சமூக நல்லிணக்கத்திற்கு, மத நல்லிணக்கத்திற்கு விதைத்துவிட்டு வழிகாட்டி சென்ற அந்த மாவீரனை குறித்து நிறைய வரலாற்று விஷயங்களை நமது குழந்தைகளுக்கும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட திப்பு சுல்தானுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் பாருங்க. இது எல்லாம் எதற்கு அடிப்படையாக அமைகிறது? 1857 நடைபெற்ற அந்த இறுதி யுத்தம் இருக்கு பாருங்க, டூ ஆர் டை. அந்த யுத்தத்திற்கு அடிப்படை எதிர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி அப்படி சுற்றி வளைத்து வருகிறார்கள். இந்திய தேசத்தின் ஓரங்களிலே இருந்த, தென்னகத்தில் இருந்த முதலிலே எதிர்ப்புகளை அடக்குவது, பிறகு மெல்ல 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 தலைநகருக்கு செல்வது, இப்படி திட்டம் வகுக்கப்பட்டு தென்னகத்திலே இருந்த அரசர்களுக்கு மத்தியிலான குழப்பங்களை ஏற்படுத்திவிட்டு ஒருவரை மோதவிட்டு அவர்களை முழுமையாக வெள்ளைய ராணுவம் ஆட்கொண்டது. அதன் அடிப்படையிலே மாவீரன் திப்பு சுல்தான் 1799 ஷஹீதாக்கப்பட்டார். அன்று இரவு இந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கொள்ளை ராணுவம், வெள்ளை ராணுவம் அல்லது கொள்ளை அடிக்கின்ற கும்பல் அடித்த கொள்ளை இருக்குது பாருங்க. அந்த ராணுவம் என்ன ஆச்சு, அந்த கம்பெனி என்ன ஆச்சு, அந்த சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் தொடர்ந்து யுத்தத்திலே ஈடுபட்டதனுடைய விளைவாக, அதாவது வியாபாரம் செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்ததோடு நின்று விடாமல் வளங்களை சுரண்டுவது, அங்கே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களை அடக்குவது என்கின்ற காரியத்தில் ஈடுபட்டதனுடைய விளைவாக பொருளாதாரம் நசிந்து இருந்த நிலையில் திப்பு சுல்தான் அரண்மனையிலே அடித்த கொள்ளை அவர்களை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றது. அப்படியே கபலீகரம் செய்தார்கள். திப்பு சுல்தான் அரண்மனையில் இருந்த அபூர்வமான பொருட்கள் அத்தனையும் லண்டனுக்கு கடத்தி செல்லப்பட்டது. இப்ப ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கான். யார் விட்டு சொத்தை யார் ஏலம் விடுறான் பாருங்க. அன்னைக்கு கொள்ளையடித்து கொண்டு சென்ற வாளை, திப்பு சுல்தான் கையில் வைத்திருந்த அந்த வாளை லண்டனிலே வைத்து ஏலம் விட்டிருக்கிறான். எடுப்பதற்கு ஆள் இல்லை. விஜயமல்லையா, சாராய வியாபாரி விஜயமல்லையா போய் அதுக்கு ஏலம் எடுத்தார். அதை எடுப்பதற்கு ஆள் இல்லை. அப்ப இங்கிருந்து அடித்த கொள்ளைகளை லண்டனுக்கு கடத்தி சென்றார்கள். விளையும் பொருட்களையும் கடத்தி சென்றார்கள், கொள்ளையடித்து சென்றார்கள். இங்கே அரசர்களை, குறுநில மன்னர்களை கொன்று அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்றார்கள். இப்படி திப்பு சுல்தானுக்கு பிறகு முதல் புரட்சி என்பது 1806 வேலூரிலே நடைபெற்ற புரட்சி. இந்த 1857 நடக்கிற புரட்சிக்கு இதுதான் பவுண்டேஷன். சிப்பாய்கள் கொதிர்த்து எழுந்து திப்பு சுல்தானுடைய புதல்வர்களின் ஆதரவோடு 1806 வேலூரிலே நடைபெற்ற புரட்சி. 3 மணி நேரத்தில் புரட்சி அடக்கப்பட்டது. பிறகு மெல்ல மெல்ல புரட்சி அடக்கப்பட்டு அந்த வேலூரிலே இருந்த திப்பு சுல்தானுடைய புதல்வர்கள் வங்காளத்திற்கு நாடு கடத்தப்பட்டார்கள். பிறகு மெல்ல மெல்ல வங்காளத்தை மாட்கொண்டு நேரடியாக டெல்லியை நோக்கி செல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அங்கே டெல்லியிலே முகலாய மன்னர்களில் கடைசி வாரிசான மன்னர் பகதூர் ஷா இருக்கிறார். ஆட்சியில் மட்டும்தான் இருந்தார். அவரிடம் உரிய படைபலமோ அல்லது பக்கபலமாக இருக்கக்கூடிய மன்னர்களுடைய ஆதரவோ எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அவர் ஒரு சாதாரண படை தளபதி போன்ற, ஒரு குறுநில மன்னர் போன்ற ஆட்சியில் அமர்ந்திருந்தார். ஒரு மிகப்பெரிய முகலாய சாம்ராஜ்யம், பகுதி முக்கால்வாசி இந்திய நிலப்பரப்புகளை ஆண்ட முகலாய சாம்ராஜ்யம் சுருங்கி போய் ஒரு சாதாரண தளபதியை போன்று அமர்ந்திருந்தார் பகதூர் ஷா. மெல்ல மெல்ல வெள்ளைய ராணுவம் செல்கிறது. இப்படி செல்லுகின்ற நேரத்தில் இவர்கள் செய்கின்ற அட்டூழியங்கள், நிலங்கள் விளையக்கூடிய பொருட்களை அபகரிப்பது, இவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வந்த பகுதிகளில் விளை நிலங்கள் மீது அபரிமிதமான வரிகளை விதித்து விவசாய பொருட்களை சுரண்டுவது, அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய ராணுவத்திலே பணியாற்றி வந்த இந்திய வீரர்களை அவர்கள் அடக்குமுறைகளை கையாண்டு ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தார்கள். வெள்ளையர்களுக்கு ஒரு நீதி, இந்திய ராணுவத்தில் ஒரே பதவியில் இருக்கக்கூடிய வெள்ளை அதிகாரிகளுக்கு ஒரு நீதியும் இந்திய அதிகாரிகளுக்கு ஒரு நீதியும் வழங்கப்பட்டது. இதன் காரணமாக கொதித்து போயிருந்த வெள்ளைய ராணுவம், அதாவது இந்திய ராணுவ வீரர்கள், வெள்ளைய ராணுவத்தில் பணியாற்றி வந்த இந்திய வீரர்கள், பிறகு குறுநில மன்னர்களை ஒடுக்குவது, இப்படியாக இவர்கள் செய்கின்ற அட்டூழியம், சென்ற இடங்களெல்லாம் இவர்கள் செய்த அட்டூழியம். இறுதியாக இவர்கள் டெல்லியை நோக்கி படையெடுத்து செல்கிறார்கள் என்ற செய்தி வருகின்ற போது இறுதி யுத்தத்திற்கான போர்க்களம் தயாராகிறது. வெள்ளையர்களுடைய வருகையும்
இனி வரக்கூடிய காலங்களில் முஸ்லிம் சமூகத்தினுடைய கடைசி மன்னராக இருக்கிறார், முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னராக இருக்கிறார். என்ன நிகழுமோ, அதிகாரம் பறிபோனால் ஷா வலியுல்லா தெஹ்லவி அவர்கள் சொல்லிவிட்டு போன நிலை ஏற்படும். அதற்கான அந்த நிலையை உருவாக்க விடாமல் இறுதி யுத்தம், டூ ஆர் டை, ஜிஹாத், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஆலிம் பெருமக்கள் களத்தில் குதிக்க தயாரானார்கள். சென்னையிலிருந்து சென்ற மௌலவி அகமதுல்லா ஷா அவர்கள் லக்னோவில் அவர்கள் துண்டு பிரசுரம் ஒன்றை வெளியிட்டார்கள். தயாராகுங்கள், போர்க்களத்திற்கு, இறுதி யுத்தத்திற்கு தயாராகுங்கள் என்று. காரணம், ஆலிம் பெருமக்களுக்கு ஒரு நிர்பந்தம். இந்த அதிகாரம் கைமீறி வெள்ளையர்கள் கைக்கு அதிகாரம் சென்றால் தங்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தும் முடக்கப்படும். அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். மதரசாவிலிருந்து பயின்றவர்களுக்கு மட்டும்தான் அதிகாரத்தில் இடம் என்று இருக்கிறது. பார்சியும் அரபியும் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு நிர்வாகத்திலே பணி என்று இருக்கிறது. அப்படி முழுமையாக ஏறக்குறைய 70% மதரசாவில் இருந்து படித்து சென்ற மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு அஸ்தமிக்க போகின்ற சூழ்நிலை வருகிறது. எதிர்த்து போராட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. மார்க்கத்தின் அடிப்படையிலே மண்ணை காப்பதற்கு போராட வேண்டிய யுத்த களத்திற்கு தயாரார்கள் ஆலிம் பெருமக்கள். ஒட்டுமொத்த சமூகமும் திரள்கிறது. உலமாக்கள் சமூகம் மதரசாக்கள் தோறும் பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. ஜும்மா மேடைகளிலே பிரச்சாரம் நடைபெறுகிறது. இறுதி யுத்தம், இறுதி களம் தயாராகி கொண்டிருக்கிறது. போராடுவதற்கு, ஜிஹாது செய்வதற்கு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தயாராகுங்கள் என்று பேச்சுக்கள், அறிவுரைகள், அவர்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய அறிவுரைகள் அவர்களுக்கும் இல்லை. இது நாம் இறுதியாக செய்ய வேண்டிய யுத்தம் என்று முடிவெடுத்து அனைவரும் தயாராகிறார்கள். தயாராகி களத்தில் குதிக்க தயாராகிறார்கள். இதோடு மட்டுமல்ல, ஒருபுறம் மங்கள் பாண்டே என்கின்ற தளபதி அவருடைய அந்த எழுச்சியின் காரணமாக, ஜான்சி ராணியுடைய எழுச்சியின் காரணமாக இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து வெள்ளையர்களை விரட்டி அடிக்க வேண்டும், இதுதான் இறுதி யுத்தம். முகலாய மன்னர்களில் கடைசி மன்னரான பகதூர் ஷாவிடம் முறையிடுகிறார்கள். நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், களத்தில் குதிக்க வேண்டும், உங்களது புதல்வர்களை நீங்கள் அனுப்ப வேண்டும், இறுதி யுத்தத்துக்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் முகலாய மன்னர்கள் கடைசி மன்னரான பகதூர் ஷா சொல்கிறார், எங்களுடைய பரம்பரையே போர்க்களத்தில் போரிட்டு மக்களை காப்பாற்றுவதுதான். மக்களை காப்பாற்றுவதற்காக, உரிமைகளை காப்பாற்றுவதற்காக, அதை நிலைநாட்டுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக உயிரே கொடுக்கின்ற பரம்பரை. அதன் காரணமாக அதற்காக எனது புதல்வர்களையும் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று அந்த யுத்தத்திலே, அதாவது சிப்பாய் புரட்சி என்று சொல்லக்கூடிய 1857 நடைபெற்ற அந்த புரட்சியிலே கலந்து கொள்ள செல்வதற்கு அனுப்பி வைக்கிறார். களம் தயாராகிறது. பல வகைகளிலும் எதிர்ப்புகள் வலுக்கின்றது. முழுமையாக ஆலிம் பெருமக்கள் களத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரம், டூ ஆர் டை என்கின்ற சூழ்நிலை. நாம் இந்த களத்திலே நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், நமது உரிமையை, மார்க்கத்தை, நமது வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நாம் இதிலே வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பள்ளிகள் தோறும் முழக்கமிடப்படுகின்றன. பள்ளிகள் தோறும் தொழுகை, சிறப்பு தொழுகைகள் நடத்தப்படுகிறது. முழுமையாக மதரசாக்களிலே படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், இளநிலை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவரும் களத்தில் இறங்குகிறார்கள். முஸ்லிம் சொசைட்டியை காட்டிலும், பொதுமக்களை காட்டிலும் மார்க்கம் படித்த ஆலிம் பெருமக்கள் தான் களத்தில் நின்றார்கள். இறுதியாக போர் முற்று புரட்சி வெடிக்கின்றது. புரட்சி வெடித்து அது மிகப்பெரிய அளவுக்கு வெடிக்கிறது. டெல்லி நகரம் முழுமையும் இரத்த காடாக, இரத்த ஆறு ஓடுகிறது. இறுதியாக புரட்சி தோல்வியில் முடிகிறது. மிகப்பெரிய சோதனை. புரட்சி தோல்வியில் முடிந்தது. எங்கெல்லாம் புரட்சி செய்தார்களோ வீரர்கள், ஆலிம் பெருமக்கள், குறுநில மன்னர்கள் அனைவர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். பீரங்கியில் வைத்து சுடப்பட்டார்கள். தலைகளை வெட்டி வீசினார்கள் வெள்ளையர்கள். இறுதியாக பகதூர் ஷா அவர்களுடைய 2 மகன்களுடைய தலையையும் சீவி அவருக்கு காலை உணவாக வழங்கினார்கள். பகதூர் ஷா, மன்னர் பகதூர் ஷா அவர்களுக்கு அந்த போராட்டம் என்பது ஆலிம்களுடைய அந்த இரத்த ஆறு ஓடியது. டெல்லியிலே ஓடிய இரத்த ஆறு, அந்த இரத்தம் அனைத்தும் ஆலிம்களுக்கு சொந்தமானது. ஏறக்குறைய 5 லட்சம் உலமா பெருமக்கள், மார்க்கம் படித்த மேதைகள், பட்டதாரிகள் அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள், யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். 5 லட்சம் ஆலிம் பெருமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். டெல்லியிலிருந்து ஆக்ரா செல்லுகின்ற அத்துணை புளிய மரத்திலும் நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள் தொங்கவிடப்பட்டன. ஆலிம் பெருமக்களுடைய ஜனாசாக்கள் தொங்கவிடப்பட்டன. இறுதி யுத்தத்தில் தோல்வியில் முடிந்தது. காரணம் என்ன? ஒரு சிம்பிள் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. அவர்களிடம் ஈமான் இருந்தது, வழிகாட்டுதல் இருந்தது, இறை பக்தி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நவீன ஆயுதம் வெள்ளையர்களிடம் இருந்தது. அறிவாற்றலுடன் கூடிய நவீன ஆயுதம், துப்பாக்கி என்கின்ற ஆயுதம் வெள்ளையரிடம் இருந்தது.
ஈமான் இருந்தது, இறை நம்பிக்கை இருந்தது, எல்லாம் இருந்தது இவர்களிடம். உணர்வுகள் இருந்தது, மண்ணை காக்க வேண்டும் என்கின்ற போராட்டம் இருந்தது, வழிகாட்டுதல் இருந்தது, போர் நெறிமுறைகள் இருந்தது, அத்துணையும் இருந்தது. நவீன ஆயுதங்கள் இல்லை. அன்றைய டெக்னாலஜி இல்லாமல் போனதனுடைய விளைவுகள் இறுதியாக அத்துணை பிளஸ் பாயிண்டுகள் இருந்தாலும் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு எல்லாம் வீணாக்கப்பட்டது. 1857 முஸ்லிம்களுடைய அரசாட்சி முடிவுக்கு வந்தது இந்த மண்ணில். இதுதான் 1100 ஆண்டுகளாக அங்கே பல இடங்களிலும் இந்தியாவினுடைய பல பகுதிகளும் குறுநில மன்னர்களாக, பெருநில மன்னர்களாக, அரசாட்சி பேரரசர்களாக ஆண்ட முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரம் அத்துணையும் 1857 முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு உடனடியாக வெள்ளைய ராணுவம் செய்த வேலைகள், இந்த புரட்சிக்கான காரணங்களை ஆய்வு செய்து அதற்கு அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக அதிகாரிகளை நியமித்து பல்வேறு மட்டங்களிலே சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு மதரசாக்களை முதலில் முடக்கினார்கள். ஃபர்ஸ்ட் வேலை அவங்க செஞ்ச ஃபர்ஸ்ட் வேலை, எங்க இருந்து அந்த புரட்சி வந்துச்சு அப்படின்னா மதரசாக்களில் இருந்து தான் வந்தது. இத்தனை வீரம் படைத்த ஆளும் பெருமக்கள், நம்மிடையே துப்பாக்கி இருந்ததால் நாம் தப்பித்துக் கொண்டோம், இல்லை என்றால் கத்தி மட்டும் இருந்திருக்குமே, ஆனால் நாம் வெட்டி வீசப்பட்டிருப்போம், தலைகள் துண்டாடப்பட்டிருக்கும், நிலைமையே தலைகீழாக போயிருக்கும். அவர்களுடைய வீரத்திற்கு முன்னால் நம்மால் நின்றிருக்க இயலாது. ஆனால் நம்முடைய நவீன ஆயுதம் இருந்ததால் தப்பித்தோம், அவர்களிடம் நவீன ஆயுதங்கள் இல்லை. இத்தகைய ஒரு வேகம் நிறைந்த இந்த அந்த உணர்வுகளை ஏற்படுத்திய இடம் எது என்று பார்க்கின்ற போது மதரசாக்கள் ஏற்படுத்தியது. மார்க்கத்தின் அடிப்படையிலே அணிதிரண்டார்கள், மண்ணை காத்திட அணிதிரண்டார்கள், ஆளும் பெருமக்கள் அணிதிரண்டார்கள். அத்தகைய வீரம் படைத்த ஆளும் பெருமக்களாக அன்று விளங்கினார்கள். அவர்களுடைய மிகச்சிறந்த பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலே போர்க்களத்தில் கலந்து கொண்டு இறுதியில் யுத்தம் தோல்வியில் முடிந்தது, புரட்சி தோல்வியில் முடிந்தது. அவர்கள் அடக்கப்பட்டார்கள். ஆயிரம் தோல்விக்கு, அதாவது இந்த புரட்சிக்கு காரணமாக இருந்தவர்கள் 1000 பேர் புரட்சிக்கு பிறகு கொல்லப்பட்டார்கள். பீரங்கிக்கு முன்னால் வைத்து கட்டி சுடப்பட்டார்கள். அத்துணை பேரும் சிதறடிக்கப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள். அதை குறித்து 1857 சிப்பாய் புரட்சி குறித்து பல்வேறு நூல்கள் வந்திருக்கிறது. அந்த நூல்களில் நாம் படிக்கின்ற போது கண்களிலே இரத்த ஆறு வருகிறது. அத்தனை பெரிய கொடூரம் நடைபெற்றது, அத்தனை காட்டுமிராண்டித்தனமாக வெள்ளைய ராணுவம் நடந்து கொண்டது. இறுதியாக மன்னர் பகதூர் ஷாவை, முகலாய சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னரை பர்மாவிற்கு நாடு கடத்தியது. இந்த மண்ணிற்காக போராடியவன், ஏறக்குறைய 350 ஆண்டுகள் முகலாய சாம்ராஜ்யம் சக்கரவர்த்தியாக விளங்கியவர்களுடைய கடைசி மன்னர், 6 அடி நிலம் கூட இந்த மண்ணிலே கிடைக்கவில்லை அவருக்கு. இந்த மண்ணுக்காக போராடியவன் பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டு பர்மாவிலே வைத்து அவர் மரணம் அடைகிறார். 1857 எல்லாம் முடிவுக்கு வந்தது. உடனடியாக மதரசாக்கள் இழுத்து மூடப்பட்டன, நிர்பந்திக்கப்பட்டன, மூடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டன. அரசிடமிருந்து நிதிகள் இல்லை என்கின்ற செய்தி வந்தது, மானியம். அதுக்கு வரைக்கும் 1857 வரைக்கும் அரசு கஜானாவிலிருந்து மதரசாக்களுக்கு மானியம் சென்று கொண்டிருந்தது. மதரசாவிலிருந்து அற்புதமான அறிவாற்றல் படைத்த நிர்வாகிகளை மதரசா தந்து கொண்டிருந்தது. இவையெல்லாம் நிறுத்தப்பட்டது. 1857 இந்த சிப்பாய் புரட்சி, அதற்கு பிறகு நடைபெற்ற விஷயங்கள், இவைகள் எல்லாம் குறித்து வரலாறு எந்த அளவுக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது? அதிலே ஈடுபட்டவர்களுடைய உண்மையான தியாகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. 1997 சுதந்திர இந்தியாவினுடைய 50வது பொன்விழா ஆண்டு கொண்டாடப்பட்டது. எங்கேயாவது ஒரு இடத்தில் இந்த ஆளுங்களுடைய விடுதலை போரில் உலமாக்கள் ஆற்றிய பங்களிப்பு குறித்து எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. தாருல் உலூம் தேவ்பந்து மதரசாவை பற்றி முன்னாள் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத்தும் இந்திரா காந்தியும் புரிந்து வைத்திருந்த அளவுக்கு கூட 1997 50வது பொன்விழாவை கொண்டாடிய போது யாரும் நிர்வாகிகளாக இருந்தவர்கள் யாரும் அவர்களுக்கு புரியவில்லை போலும், வரலாற்றை படிக்கவில்லை போலும், வரலாறும் பதிவு செய்யவில்லை. ஆக 1997 50வது பொன்விழா ஆண்டு கொண்டாடுகின்ற போது இந்த வீரம் செறிந்த இந்த ஆலிம் பெருமக்களுடைய, மார்க்கம் படித்த இந்த அற்புதமான அறிஞர்களுடைய வீரங்கள் பதிவு செய்யப்படாமல் அலட்சியப்படுத்தப்பட்டதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி. ஆக அன்பு சகோதரர்களே, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கடமைகள் என்ன? நம் முன்னோர்கள் செய்த தியாகங்களை நம்மளுடைய அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஆற்ற வேண்டிய பணி என்ன? யாரும் தொகுக்க மாட்டார்கள், உங்களுக்காக யாரும் பணியாற்ற மாட்டார்கள். நாம் தான் பணியாற்ற வேண்டும், நாம் தான் வரலாற்றை தொகுக்க வேண்டும், வரலாற்றை எழுத வேண்டும். அத்துணை வரலாறுகளையும் தோண்டி எடுத்து எழுத வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. என் குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என் முன்னோர்கள் ஆற்றிய பங்கை, இந்த நாட்டிற்கு அவர்கள் செய்த தியாகத்தை என் குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
இது என்னுடைய பணி. நான் படித்து இப்போது சொல்லுகின்ற போது புத்தகமாக வடிவமைக்க வேண்டும். அடுத்தடுத்த காலத்திற்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இந்த செய்திகள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது முக்கிய கட்டாய கடமை. அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்பதும் கட்டாய கடமை. இதிலிருந்து நாம் தவறினோம் என்றால் எதிர்காலத்திற்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் நமக்கும் நம் மார்க்கத்திற்கும் இந்த மண்ணிற்கும் செய்யக்கூடிய துரோகம். நம்மை இருட்டடிப்பு செய்தது போன்றே பல்வேறு தலைவர்களையும், பல்வேறு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவர்களையும் இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். குறுநில மன்னர்களை, பாளையக்காரர்களை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றையும் நாம் பதிவு செய்ய வேண்டும். உண்மை வரலாறு பதிவு செய்யப்பட்டே ஆக வேண்டும் என்பது காலத்தினுடைய கட்டாயம். அதற்காகத்தான் இத்தனை வரலாற்று செய்திகளையும் நாம் தொகுத்திருக்கிறோம். ஆக 1857 அந்த சாம்ராஜ்யம் முடிவு பெற்றது. அதற்கு பிறகு நடைபெற்ற மாற்றங்கள் இன்று அளவுக்கும் முஸ்லிம் சமூகம் சிக்கலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட இந்த 160 ஆண்டுகளில், ஏறக்குறைய 160 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள், சமூக சிக்கல்கள், அரசியல் மாற்றங்கள், விடுதலை, பிரிவினை, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்னும் நாம் ஆழமாக இனி வரக்கூடிய காலங்களில் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம். வரலாறை தெரிந்து கொண்டோம். இத்தனை ஆண்டுகள் இப்படியெல்லாம் ஆண்டார்கள், வாழ்ந்தார்கள் என்று தெரிந்து கொண்டோம். வீழ்ந்தார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டோம். அதன் காரணமாக சமூக அளவிலும் அரசியல் தளங்களிலும் எப்படியெல்லாம் நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்ட சமூகம் இன்று இப்படி இருக்கின்றது. ஆண்டியாகி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக இடைப்பட்ட இந்த 1857 1947 வரைக்கும் விடுதலைக்கும் வரைக்குமான இந்த முக்கியமான காலகட்டத்தை குறித்து நாம் இன்னும் விரிவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆய்வு செய்வோம். 1857 முஸ்லிம்கள் கையிலிருந்து ஆட்சி பிடுங்கப்பட்டு அகற்றப்பட்டதற்கு பிறகு என்ன நடந்தது? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு வாழ்ந்து கட்ட சமூகம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்திலே நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. வாழும்போது ரொம்ப வள்ளலா இருந்திருப்பாரு, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பெரிய மனசு படைச்சவரா இருந்திருப்பாரு. அப்ப அதையெல்லாம் அவருடைய பொருளாதாரம் போனதுக்கு அப்புறமும் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாரு. ஏன்னா சமூக பிரச்சனைகள், என்ன அப்படி இருந்தாரு இப்ப இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சமூகம் ஒரு பக்கம் தூற்றக்கூடிய விஷயங்கள். ஆக வாழ்ந்து கெட்டவனுடைய நிலை என்பது கொடுமையான நிலை என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஒரு நிலைதான் முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டது. அதிகாரம், ஆட்சி எல்லாம் இருந்த ஒரு சமூகம் அப்புறப்படுத்தப்பட்டதற்கு பிறகு அந்த அதிகாரத்தின் வாயிலாக பயனடைந்து வந்த மக்கள் அனைத்தும் அவர்களுடைய அந்த பயன்பாடுகள் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு என்ன செய்வது என்றே தெரியாமல் விழித்தார்கள். எப்படி மதரசாவை ரன் பண்றது, இனி எப்படி கொண்டுட்டு போறது, மதரசாவில் படிக்கக்கூடிய ஆலிம்களுக்கு எப்படி இனி வேலை கிடைக்கும், எப்படி ஆகும்னே தெரியாம இருந்தாங்க. அப்ப ஆட்சி பொறுப்பு வெள்ளையர்கள் கைக்கு வந்தவுடன் அவர்கள் செய்த முதல் காரியம் அதிகாரம். ஆட்சி அதிகாரத்தில் அபிஷியல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய அதிகார மொழியாக இருந்த அரபியும் பார்சியும் நீக்கப்பட்டு ஆங்கிலம் அந்த இடத்திற்கு வந்தது. அவர்கள் முதலில் செய்த வேலை. ஆங்கிலம் வந்தவுடன் திகைத்து நின்றார்கள் ஆலிம் பெருமக்களும் சமுதாய மக்களும். என்ன செய்வதுன்னே தெரியல. ஏன்னா அங்க மதரசாவில் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன? அரபி மொழியும் பார்சி மொழி, அரபு மொழி தத்துவங்கள், பார்சி மொழி தத்துவங்கள், மார்க்கம், விவசாயம், விஞ்ஞானம், மருத்துவம், இப்படி அனைத்தும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது. இப்போ அந்த படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இனி எந்த விதமான வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருண்ட உலகமாக மாறிவிட்டது. உடனடியாக மாறி போச்சு. அப்ப என்ன செய்யறது? அதுக்கு வேற என்ன செய்யறதுன்றே தெரியாமல் திகைத்து நின்ற மக்களிடையே இரு ஆலிம் பெருமக்கள் தோன்றினார்கள். பாருங்க, அந்த அவுரங்கசீப்பினுடைய காலத்துல ஷா வலியுல்லா தெஹ்லவி அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இப்ப இந்த நேரத்துல இரண்டு ஆலிம் பெருமக்கள் இளைஞர்கள் தோன்றினார்கள். அவர்கள் தான் மௌலானா காசிம் நானோத்தவி, மௌலானா ரஷீத் அகமது கங்கோஹி. இரண்டு மாணவர்கள், இரண்டு மௌலவிகள் தோன்றி தாருல் உலூம் தேவ்பந்த் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க மதரசாவை ஒரு மரத்தடியின் கீழ் தொடங்கினார்கள். 1865 26 வயது நிரம்பிய இளைஞர்கள் எடுத்த முடிவின் காரணமாக வரலாற்று சிறப்புமிக்க இன்றைக்கு உலகத்திற்கே ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற உலக மதரசாக்களுக்கெல்லாம் பாடத்திட்டங்களை தயாரித்து கொடுக்கின்ற அளவிற்கு வரலாற்று சிறப்புமிக்க மதரசாவாக தாருல் உலூம் தேவ்பந்தை அன்றைக்கு 1865 சிப்பாய் புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக, அதை உணர்ந்ததின் காரணமாக நாம் முதலில் மதரசாவை தொடங்க வேண்டும். முதலில் முஸ்லிம்களை அவர்களுடைய மார்க்க விஷயங்களில் நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் ஒரு பாடசாலையை தொடங்க வேண்டும். அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு செல்லாவிட்டாலும் சரி, அல்லது அதிகாரத்திற்கு செல்லாவிட்டாலும் சரி, வேலை வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் சரி,
அவர்களுடைய இறைநெறி கொள்கையாவது அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த மதரசாவை தொடங்கினார்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சா, கொஞ்சம் மெல்ல 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 அப்ப நிதி உதவி இல்லாமல் இருந்தது. நிதி உதவி நிறுத்தப்பட்டுருச்சு. வெள்ளையர்களுடைய கைக்கு ஆட்சி வந்தவன் என்ன பண்ணாங்க, அங்க இருக்கக்கூடிய இப்ப மதரசாவை அவர்கள் தொடங்கியவுடன் அருகில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை அணுகி நீங்கள் இதற்கு உதவி செய்யுங்கள், நாம் இந்த அடிப்படையிலாவது வேற எதையும் நம்ம சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, முதல்ல மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம், அந்த மார்க்க விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆளுங்களை உருவாக்குவோம், ஓரளவுக்கு ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவர்களை வழிமுறைப்படுத்துவதற்கான ஆட்களையாவது நாம் தயார் செய்வோம். முன்னால மாதிரி நம்மளால தயார் செய்ய இயலாது, முன்னால எல்லா துறைகளுக்கும் இங்கிருந்து தான் சென்றார்கள், இப்போது அந்த மாதிரி செய்ய இயலாது, இதையாவது நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி தாருல் உலூம் தேவ்பந்து மதரசாவை ஒரு பக்கம் தொடங்கி அந்த பணியை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். இது ஒரு பக்கம் ஆச்சா. இன்னொரு பக்கம் இதற்கு ஒரு 10 ஆண்டு, அதாவது ஒரு 5 ஆண்டுகள் கழித்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த சிந்தனையாளர் வருகிறார். அதே காலகட்டத்தில் அவர் யாருன்னு சொன்னா சர் சையத் அகமது கான், நவீன கல்வியினுடைய தந்தை, இந்த நாட்டினுடைய நவீன கல்வியினுடைய தந்தை என்று சொல்வார்கள். சர் சையத் அகமது கான் வர்றார். இவரை பொறுத்த வரைக்கும், சர் சையத் அகமது கானை பொறுத்த வரைக்கும் 1857 நடப்பட்ட அந்த சிப்பாய் புரட்சியை நேரடியா பார்த்தவர். இவருடைய குடும்பம், சர் சையத் அகமது கானுடைய குடும்பம் என்பது நீதிபதிகளாக நிறைந்த குடும்பம். வரலாற்றில் அவங்க பாரம்பரியத்தில் எல்லாமே நீதித்துறையில பணியாற்றியவர்கள். அவங்க அப்பா, அவங்க பாட்டனாரு எல்லாருமே நீதித்துறையில பணியாற்றியவர்கள். அந்த முகலாய பகதூர் ஷாவுடைய ஆட்சியிலே உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள் அவர்கள். அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திலே சர் சையத் அகமது கானுடைய குடும்பம் உயர்ந்த இடத்தில் இருந்தது. அதற்கு பிறகு அந்த சிப்பாய் புரட்சியை நேரடியாக பார்த்தார்கள். எங்கெல்லாம் நடந்துச்சு, பிரச்சனை நடந்துச்சு, இந்த சிப்பாய் புரட்சியில தோல்வி உருவதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்தார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எதனால முஸ்லிம்கள்ட்ட வீரம் இருந்துச்சு, வழிகாட்டு நெறிமுறை இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனா எதனால தோல்வி உற்றார்கள் என்று சிந்திக்கின்ற நேரத்தில் டெக்னாலஜி இல்லை, நவீன தொழில்நுட்பம் இல்லாதனுடைய காரணமாக வாளை உயர்த்தி கொண்டு அல்லாஹு அக்பர் என்று வருகின்ற நேரத்தில் அவன் அதுக்கு தூரத்தில் இருந்தே சுட்டு விடுகிறான். இதன் காரணமாகத்தான் இந்த தோல்வி முடிந்தது. அப்ப இனி வரக்கூடிய காலம் என்பது எப்படி அமையும் என்பதை சிந்திக்க தொடங்கினார் சையத் அகமது கான். எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவனே சிறந்த தலைவன். எந்த காலத்திலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் தன் சமூகத்தை பற்றி, சமூகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கின்றானோ, அதற்கான திட்டங்களை தீட்டுகின்றானோ, அதற்கான நடவடிக்கைகளை இயங்குகின்றானோ, அவனே சிறந்த தலைவன் என்கின்ற அடிப்படையில் சர் சையத் அகமது கான் இனி என்ன மாற்றம் நிகழும் என்பதை அவர் சிந்தித்தார். ஆக வெள்ளையர்களுடைய கைக்கு ஆட்சி சென்றவுடன் அவர்கள் அந்த அதிகாரப்பூர்வமான மொழியாக இருந்த அரபியையும் பார்சியையும் மாற்றிவிட்டு ஆங்கிலத்தை கொண்டு வந்தவுடன் இனி வரக்கூடிய காலத்திற்கு ஏற்கனவே இருந்தது போன்று அதிகார பீடத்திற்கு செல்வதானாலும் சரி, அல்லது நவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் சரி, இனி என்ன செய்ய வேண்டும் என்பதிலே சர் சையத் அகமது கான் அவர்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தார். நாலேஜ் பேஸ்டு டெவலப்மெண்ட், அறிவு ரீதியான வளர்ச்சி தான் இனி வரக்கூடிய காலத்திற்கு ஒரு சமூகத்தை உயர்த்தும் என்கின்ற முடிவுக்கு வருகிறார் சர் சையத் அகமது கான். அந்த அறிவு ரீதியான வளர்ச்சியும் அந்த வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் ஆங்கில மொழியில் இருக்கிறது என்பதையும் கண்டறிகிறார். உடனடியாக நடவடிக்கையில் இறங்குறார். பாருங்க, 1863 உடனடியாக என்ன செய்யறாருன்னா ஒரு சயின்ஸ் அகாடமியை உருவாக்குறார். சயின்ஸ் அகாடமியை உருவாக்கி ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள், நவீன தொழில்நுட்பங்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சயின்ஸ், இது எல்லாத்தையும் பார்சி மொழியிலும் அரபி மொழியிலும் மொழிபெயர்க்கிறார். அதை ஒரு உடனடியாக களத்தில் இறங்குறார். களத்தில் இறங்கி அதை முஸ்லிம்கள் தெரிந்து கொள்ளும் வண்ணமாக, படித்த முஸ்லிம்கள் அறிந்து கொள்வதற்கு எளிதாக ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் மொழியாக்கம் செய்து, அரபு மொழியிலும் பார்சி மொழியிலும் மொழியாக்கம் செய்து உடனடியாக அதை வெளியிடுகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர் ஒரு கல்வி நிலையத்தை தொடங்குகிறார். கல்வி நிலையத்தை தொடங்கி ஒரு மதரசாவை தொடங்குகிறார். தொடங்கி அதிலே நவீன கல்வியை புகுத்துகிறார். ஆங்கில மொழியோடு நவீன அறிவியல், மேலை நாட்டு கண்டுபிடிப்புகள், இவை எல்லாவற்றையும் புகுத்துகின்ற நேரத்தில் அந்த கல்லூரிக்கு ஆசிரியராக நாராயண் சிங் என்கின்ற ஒரு கற்றறிந்த ஆசிரியரையே, மாற்று மத ஆசிரியரையே அங்கே ஆசிரியராக நியமித்து அறிவாற்றலை எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் தடை சொல்லவில்லை என்பதை நிதர்சனமாக காட்டினார். அறிவை நீங்க பெறுவதற்கு மொழியோ மதமோ இனமோ தடையே கிடையாது. எங்க வேணாலும் போய் யாரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதன் அடிப்படையிலே ஒரு மதரசாவை நிறுவி உடனடியாக களத்தில் இறங்குகிறார். அடுத்த கட்டமாக சர் சையத் அகமது கான் அவர்கள் லண்டனுக்கு செல்வதற்கு முயற்சி எடுக்கிறார். அங்க போய் இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இது எல்லாத்தையும் பார்க்கிறார்.
எப்படி இவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள், அது என்ன வகையான பாடங்களை அவர்கள் நடத்துகிறார்கள், அது வழிமுறைகள் என்ன அப்படி என்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இந்தியாவிற்கு வந்து அதே போன்று இந்த கேம்பிரிட்ஜ் போன்று அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போன்று நம் பகுதிகளிலும் தொடங்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தின் காரணமாக ஊர் ஊராக சென்று கிராமம் கிராமமாக சென்று கல்வி விழிப்புணர்வு முகாம்களை நடத்துகிறார். நவீன கல்வி, ஆங்கிலத்தை நாம் படிக்க வேண்டும். உடனடியாக மாறாரு பாருங்க. ஏன்னா ஆட்சி பீடத்துல இருந்தது அரபி பார்சி இருந்துச்சு, அது போயிடுச்சு. இப்ப என்ன வந்திருக்கு, ஆங்கிலம் வந்திருக்கு. ஆங்கிலத்தை படிப்போம், ஆங்கிலத்தை படித்து அந்த இடத்துக்கு செல்வோம் என்கின்ற முடிவுக்கு சர் சையத் அகமது கான் வருகிறார். அதுதான் எதிர்கால வாழ்விற்கு சிறந்ததாக அமையும் என்கின்ற முடிவுக்கு வருகிறார். ஆனால் இதை விளங்காத சிலர், இதை புரிந்து கொள்ளாத சிலர், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காத சிலர் அவரை காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கிறார்கள். இவர் அந்நிய மொழியை கற்க சொல்கிறார் என்று சொன்னார்கள். வரலாற்றிலே எழுதியும் வைத்திருக்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் அவர் கவலைப்படவில்லை. தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு எதை செய்ய வேண்டுமோ, எது சரியாக இருக்கும் என்பதை அவருடைய மனது முடிவு செய்கிறதோ அதை செய்தார். அதன் அடிப்படையிலே முகமடன் ஆங்கிலோ ஓரியண்டல் பள்ளி என்கின்ற ஒரு பள்ளியை தொடங்குகிறார். ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி கல்வி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி, இனிமே உங்களுக்கு நீங்க ஆங்கில கல்வியை படித்தால் தான் வாழ்வு, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆங்கில மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆங்கில மொழியை முதலில் நாம் முஸ்லிம்கள் முழுமையாக படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். ஆதரவு பெறுகிறது. மக்கள் வாரி வாரி கொடுக்கின்றார்கள் கல்வி நிலையம் தொடங்குவதற்கு. ஊர் ஊரா பிச்சை எடுக்கிறார்கள். பிச்சை எடுத்து கல்வி நிறுவனம் தொடங்குவதற்காக வாரி வாரி மக்கள் கொடுக்கிறார்கள். அதை வைத்து முகமடன் ஆங்கிலோ ஓரியண்டல் பள்ளி என்ற ஒரு பள்ளியை தொடங்குகிறார். அதற்கு அவர் லண்டனிலே எப்படி பார்த்தாரோ, ஒரு சர்ச் இருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதே போன்று வடிவமைத்தார். எங்கே அலிகர்ல வச்சு ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. இந்த சிஸ்டத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றார். ஆங்கிலேயர்கள் எப்படி கல்வி நிறுவனம் நடத்துகிறார்களோ அதே போன்று நாமும் நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே கல்வி நிறுவனத்தை தொடங்குகிறார். இன்றைக்கு அவர் அந்த முகமடன் ஆங்கிலோ ஓரியண்டல் பள்ளி என்கின்ற அந்த பள்ளியை தொடங்கி மிகவும் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டிருக்கார். வரலாற்றை படிக்கும் போது நமக்கே கண்ணில் தண்ணி வருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, அடுத்த தலைமுறையினுடைய முன்னேற்றத்திற்காக, நாம் சந்தித்தது போன்று இந்த சிக்கலை அடுத்த தலைமுறை சந்திக்க கூடாது என்றால் இனி வரக்கூடிய காலத்திற்கு எது சரியாக இருக்குமோ, எது உகந்ததாக இருக்குமோ அதை பெற வேண்டும். நாலேஜ் பேஸ்ட் டெவலப்மெண்ட் தான் இனி என்று அன்றைக்கே முடிவெடுத்திருக்கிறார். இன்றைக்கு அது உச்ச நிலையை அடைந்திருக்கிறது. அன்னைக்கு சையத் அகமது கான் என்ன செய்தாரோ, என்ன சிந்தித்தாரோ, நாலேஜ் பேஸ்ட் அறிவாற்றல் தான் இனி வழிவகுக்கும் என்று சிந்தித்தார். இன்னைக்கு என்னாச்சு? அறிவாற்றல் தான் வழிவகுக்கும். உடல் உழைப்பு என்பது அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு என்ன? மூளை உழைப்பு, அறிவு உழைப்பு, அதன் மூலமாக பொருளீட்டுவது என்கின்ற நிலை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. அன்றே விதை விதைத்தார் அவர். விதை விதைத்து நாம் சமூக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக விதை விதைத்தார். எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்தார். ஏராளமான மக்களை சந்தித்தார். அன்றைக்கு இருந்த வசதி படைத்த மக்களும் வாரி வாரி கொடுத்தார்கள். அதை ஒரு பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என்றும் துடித்தார். அலிகர்ல அவரை ஏற்படுத்திய அந்த பள்ளிக்கூடத்தை மிகப்பெரிய ஒரு கலாசாலையாக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதற்காகவே உழைத்தார். எல்லா எதிர்ப்புகளையும் தாங்கிக் கொண்டார். அதற்காகவே உழைத்து அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியாக மாறியது. ஒரு தனி மனிதனுடைய மூளையில் உதித்த விஷயம். ஒரு தனி மனிதனை வைத்து இந்த சமூகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆற்றல், அதன் மூலமாக அவர் விதைத்த விதை இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிந்து கொண்ட பேராசிரியர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தெரியும் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தினுடைய இன்றைய நிலை என்னவென்று. இன்றைக்கு கூட செய்தி வந்திருக்கிறது. 5 கிளைகளை, அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தினுடைய 5 கிளைகளை இந்தியா முழுவதும் திறப்பதற்கான வேலைகளை மனித வள மேம்பாட்டு ஆணையம் தொடங்கி இருக்கிறது. கேரளாவிலும் ஒன்று வரப்போகிறது. ஆக இப்படி பல்கி பெருகி ஏறக்குறைய 30,000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி என்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டி உடல் உழைப்பு செய்து முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அற்புதமான தலைவனுடைய விதை, அந்த விதை இன்று இந்த அளவுக்கு முளைத்திருக்கிறது. ஆக என்ன செய்ய வேண்டும்? சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறை மேம்படுத்துவதற்கு விதைகளாக நாம் மாற வேண்டும். நாம் விதைக்க வேண்டும். இன்றைக்கு அவர் இல்லை. சர் சையத் அகமது கான் 1888 அவர் மறைந்து விட்டார். 88 அவர் மறைந்து விட்டார். அதற்கு பிறகு அது வளர்ச்சி பெற்றது. அவர் உருவாக்கிய அந்த மாணவர்கள், அவர்களுடைய வேலையின் காரணமாக, அவர்களுடைய வழிகாட்டுதலின் காரணமாக அவர்கள் இத்தனை பெரிய நிறுவனமாக அதை மாற்றி தந்திருக்கிறார்கள். ஆக 1857 சிப்பாய் புரட்சிக்கு பிறகு தோன்றிய
அற்புதமான தலைவராக சர் சையத் அகமது கான் விளங்கினார். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு எது தேவை என்பதை உணர்ந்து அதற்கான வேலைகளை முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அற்புதமான ஒரு தலைவர் இவர் ஒரு பக்கம். அதே நேரத்தில் அந்த 2 ஆலிம் பெருமக்கள் தொடங்கிய தாருல் உலூம் தேவ்பந்து மதரசா இன்றைய நிலை என்ன? துணைகண்டம் முழுவதிலும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துணைகண்டத்திலும் மட்டுமல்ல, தொடக்கத்திலே அதாவது அவர்கள் மதரசாவை தொடங்குகின்ற நேரத்தில் தொடங்கி ஓராண்டு 2 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இந்தியா முழுவதும் ஒரு 15-20 மதரசாக்களை தான் தொடங்கி இருப்பார்கள். அதனுடைய சிஸ்டத்தின் அடிப்படையிலே, அந்த சிலபஸின் அடிப்படையிலே. இன்னைக்கு என்ன, ஏறக்குறைய 3000 மதரசாக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. தாருல் உலூம் தேவ்பந்து மதரசாவுடைய பாடத்திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மதரசாக்கள் லண்டனில் இருக்கிறது, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறது, பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிறது, கனடாவில் இருக்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறது. தேவபந்தினுடைய பாடத்திட்டத்தையும் வழிகாட்டுதலையும் ஏற்றுக்கொண்ட அந்த மதரசாக்கள், இங்கே படித்த ஆலிம் பெருமக்கள், பட்டம் பெற்ற அந்த காசிமிகள் உலகம் முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கே அறிவு வெளிச்சத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மதரசாக உருவாகி இருக்கிறது. 2 இளைஞர்களுடைய முயற்சி, 2 இளைஞர்களுடைய தியாகம், இவை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பாருங்க. அல் அஸ்கர் யூனிவர்சிட்டிக்கு பிறகு இன்றைக்கு உலகத்திற்கு மார்க்க வெளிச்சத்தையும் அறிவாற்றலையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக தாருல் உலூம் தேவ்பந்து மதரசா விளங்கி இருக்கிறது. இவை 2ம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது. சர் சையத் அகமது கான் மறைவிற்கு பிறகு அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியில் இருந்து பயின்று வந்த மாணவர்கள் இன்றளவும் இந்த நிமிடம் வரைக்கும் இந்தியாவினுடைய பல்வேறு உயரிய பொறுப்புகளிலும் உலகம் முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேராசிரியர்களாக, அறிவாற்றல் படைத்தவர்களாக அறிவுத்தலங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தாருல் உலூம் தேவ்பந்தும். இது 2 எப்ப தொடங்கப்பட்டுச்சு, எப்ப விதை விதைக்கப்பட்டுச்சு? ஒரு மிகப்பெரிய அழிவிற்கு பிறகு விதை விதைக்கப்பட்டுச்சு. முஸ்லிம்களுடைய அந்த நவீன டெக்னாலஜி இல்லாதனுடைய காரணமாக, தொழில்நுட்பம் இல்லாதனுடைய காரணமாக அந்த அழிவிற்கு பிறகு விதை விதைக்கப்பட்டது. இன்று மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. இடையில் விடுதலை போராட்ட காலங்களில் இந்த தாருல் உலூம் தேவ்பந்து மதரசா ஆற்றிய பங்கிற்கு நிகராக நீங்கள் வேறு எதையும் சொல்ல இயலாது. அந்த மதரசாவுக்கு வருகை தந்த முன்னாள் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அந்த மதரசாவினுடைய அந்த புத்தகத்திலேயே எழுதி வைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த மதரசாவுடைய தியாகம் வரலாற்றுகளிலே முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஆக இந்த 2 ஆலிம் பெருமக்களும் இங்கே சர் சையத் அகமது கான் என்ற ஒரு படித்த பட்டதாரி, மிகப்பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அறிவாற்றல் படைத்த ஒருவர் விதைத்த விதை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இனி வரக்கூடிய காலத்திற்கு இன்றைக்கு என்ன தேவை? இதே போன்று விதை விதைக்கக்கூடிய 1000 சையத் அகமது கான் தேவை. 1000 இந்த மௌலவிகள் தேவை. அறிவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு நாலேஜ் பேஸ்டு டெவலப்மெண்ட் தான் இனி உலகத்தை ஆளும். உடல் உழைப்பின் மூலமாக சமூக மாற்றத்தை, ஆட்சி பீடத்தை அகற்றியதெல்லாம் காலம் போய்விட்டது. இன்றைக்கு அறிவாற்றல் தான் வெற்றியை தரும். ஒரு சமூகம் மேன்மையடைய வேண்டும் என்றால் அறிவாற்றல், கல்வி அறிவுதான் முக்கியம். அதுதான் அடிப்படை, அதுதான் மேன்மைக்கு கொண்டு செல்லும் என்பதை நாம் முழுமையாக உணர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளை இந்த காலத்திற்கு பிறகு, இவர்கள் 2 பேருடைய வருகைக்கு பிறகு வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே மிக முக்கியமான காலகட்டம் என்று சொல்லக்கூடிய 1900 1950 வரைக்குமான அந்த 50 வருட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள், நாடு பிரிவினை, அதிலே நடந்த சூழ்ச்சிகள், அதிலே யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள், என்னவெல்லாம் செய்தார்கள், என்ன காரணம், எப்படி இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை, புதிய எண் 129, பழைய எண் 64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 9382155578 0.